நமக்கு ஸ்டீவ் ரோஜர்ஸை நல்லாவே தெரியும். அவரு சூப்பர் சோல்ஜர் மட்டும் இல்லாம தி சென்டினல் ஆஃப் லிபர்ட்டிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அவர் தான் அவெஞ்சர்ஸை காட்ஸ் மான்ஸ்டர் அண்ட் ஆர்மிஸ்க்கு எதிராக லீடும் பண்ணுவாரு. அதுவே அங்கே எனிமிங்கிறவங்க ஹைட்ரா கிடையாது இல்லையா, கிட்டத்தட்ட தடுக்க முடியாத ஒன்று. மல்டிவர்ஸுங்கிற ஒன்று கொலாப்ஸ் ஆகும்போது உயிர் வாழ்றதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றது தான் ஒரே ஒரு வழியா இருக்கும் இல்லையா. ஸோ இன்னைக்கு நாம மார்வல் காமிக்கான சீக்ரெட் வார்ஸ்ல கேப்டன் அமெரிக்காவோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சீக்ரெட் வார்ஸ், நீங்க காமிக் ஃபேனா இருந்தா அதுக்கான மீனிங் பிசினஸ்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால குயிக்கா ஒரு கிளாரிஃபிகேஷனை பண்ணிக்கலாம். ஸோ மெயினா 2 சீக்ரெட் வார்ஸ் இருக்குது. அதாவது 1984 வந்த ஒரிஜினல் சீக்ரெட் வார் சும்மா உண்மைகளை விற்கிறதுக்காக வந்த காமிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுல பியாண்டர் எல்லாரையுமே மோத விட்டுருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015 வந்த ஜோனத்தன் ஹிக்மேன் எழுதின மாஸ்டர் பீஸ். இந்த கதையில தான் மல்டிவர்ஸ் உண்மையிலுமே அலைஞ்சிருக்கும். அதாவது டாக்டர் டூம் இந்த உலகத்தை தன்னோட இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சிருந்திருப்பாரு. இந்த சீக்ரெட் வார்ஸ்ல ஸ்டீவ் ரோஜர்ஸ் சும்மா டீமை மட்டும் லீட் பண்ணல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் தேவைப்பட்ட ஒரு நேர்மையான நம்பிக்கையா இருந்தார். அதாவது ஒரு மோரல் ஆங்கரா அவர் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கதையில கேப்டனோட ரோல் என்னென்னு புரியணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். இன்கேஷன் மூலமா மல்டிவர்ஸ் அழிய ஆரம்பிச்சது. அதாவது 2 வேற பூமிகள் ஒன்னோட ஒன்று மோதி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம உலகத்தை காப்பாற்றணும்னா எதிரில் வர்ற இன்னொரு பூமியை அழிக்கணும். ஸோ டோனி ஸ்டார்க், ரீட் ரிச்சர்ஸ், பிளாக் பேந்தர் எல்லாரோடும் முடிவுக்கும் வராங்க. ஆனால் நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் முடியவே முடியாதுன்னு தான் சொல்லியிருந்திருப்பார். இதுதான் இந்த மொத்த சாகாவிலையுமே கேப்டனோட ஒரு முக்கிய குணமாகவே இருக்கும். 2 கெட்டத்துல எது சின்ன கெட்டதுன்னு பார்த்து தேர்வு செய்ய முடியாது இல்லையா. உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட உயிரை காப்பாத்திக்க இன்னொரு உலகத்தை அழிக்க மாட்டேன்னு உறுதியாக நின்றுப்பாரு. ஸோ இது சிவில் வாரை விட ஒரு பெரிய சண்டையா அவங்களுக்குள்ள உருவாக்கி இருந்திருக்கும். ஸோ அவெஞ்சர்ஸுமே உடஞ்சிருந்திருக்கும். ஆனா காலமே அழியிற நிலைமை வந்தாலும் தன்னோட தர்மத்தை மீறாத ஒரே மனுஷனா கேப்டன் தாங்கிறத அந்த ஒரு சீன் நிரூபிச்சுது. இந்த சீக்ரெட் வார்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சரியா முன்னாடி கடைசி இன்கஷன் நடக்குது. அல்டிமேட் யூனிவர்ஸ் நம்ம 616 யூனிவர்ஸ் மேல மோத வருது. அந்த நேரம் நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸும் டோனி ஸ்டார்க்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்க பழைய பகையை தீர்த்துட்டு இருந்தாங்க. நிஜமாவே இது ஒரு சோகமான காட்சி தான் இல்லையா. உலகமே அங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல நண்பர்களா இருந்த இவங்க 2 பேரும் ரத்தம் வர அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட கொள்கைகள் அப்படி. கடைசியில ஒரு ஹெலிகேரியர் அவங்க மேல விருந்து நசுங்குது. உலகம் அழியுது. ரீட் ரிச்சர்ஸ் செஞ்ச அந்த லைஃப் ரேப்ல கேப்டனால ஏற முடியல. அவரோட உலகத்தோட அவரும் சாகுறாரு. இது பார்க்க பெரிய தோல்வியா மாதிரி தெரியும். அவரோட பிடிவாதம் உலகத்தை காப்பாத்தல. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு செத்து தான் போனாரு. ஆனா இதுதான் காமிக்ஸ் ஆச்சு. நீங்க சாகுறதுங்கிறது ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி தான் இல்லையா. இப்போதான் நம்ம டூமோட பெட்டில் வேர்ல்டுக்குள்ளேயும் வரோம். டாக்டர் டூம் அழிஞ்சு போன பல யூனிவர்ஸோட துண்டுகளை ஒன்னா தச்சு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கிட்டாரு. இப்போ டூம் தான் அங்க கடவுள், அதாவது காட் எம்பரர் டூம். டூம் ஹிஸ்டரியை மாற்றி எழுதியிருப்பாரு. ரீட்ஸை இல்லாம பண்ணியிருப்பாரு. டூம் தான் எல்லாரையும் காப்பாத்தினவா ஒரு ஹீரோவா காட்டிட்டு இருந்திருப்பாரு. டூம் படைச்ச இந்த கனவு உலகத்துல உண்மையான ஸ்டீவ் ரோஜர்ஸோட மெமரிய அழிச்சிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம டூமோட ஹிஸ்டரி புக்லயே ரோஜர்ஸை வில்லனாகவும் துரோகியாகவும் காட்டியிருந்திருப்பாரு. ஏன்னா செத்தாலோ கேப்டன் அமெரிக்காங்கிற அந்த ஒரு பேரு டூமுக்கு பயத்தை காட்டியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் டூம் எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் கேப்டன் அமெரிக்காங்கிற அந்த அடையாளம் டூம் செஞ்சது தப்புதான்னு குத்தி காட்டுற ஒரு முள்ளு மாதிரியே ஓர்த்திட்டே இருந்திருக்கும். ஒருவேளை ஸ்டீவ் ரோஜர்ஸ்க்கும் டூமுக்கும் சீக்ரெட் வார்ஸ்ல சண்டை வர மாதிரி இருந்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அங்கே ஏற்கனவே கேப்டனோட வேரியன்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க இல்லையா. அப்படி இருந்திருந்தாலும் அது ஒரு பெரிய கான்வர்சேஷன்ல தான் போய் முடிஞ்சிருந்திருக்கும். கண்டிப்பா நம்ம கேப்டன் அமெரிக்காவும் டூவை பிசிக்கலா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்க மாட்டாரு. அவரோட ஈகோவை தான் டச் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீக்ரெட் வார்ஸ் முழுக்க கேப்டன் அமெரிக்கா நிறையவே இழந்திருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட இளமன், கடைசியா அவரோட உயிரையே போச்சு. ஆனா அவர் என்னைக்கும் அவரோட பாதையில இருந்து மாறல. உலகமே அழியும் போதே தப்பிக்கிறதுக்காக மற்றவங்க எல்லாரும் அரக்கனா மாற தயாரா இருந்தப்பவும் கேப்டன் நேரா நோ சொல்லியிருந்திருப்பாரு. ஒரு சர்வாதிகாரி கடவுளா மாறி ஹிஸ்டரியே மாத்தினப்பவும் கேப்டன் அமெரிக்கா மட்டும்தான் அந்த சிஸ்டம்ல இருந்த ஒரு கிளிச்சாவுமே இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டீவ் ரோஜர்ஸ் நிரூபிச்சது ஒண்ணுதான், உலகத்தை காப்பாத்த காஸ்மிக் பவர் தேவையில்ல. நதி மாதிரி ஓடுற உண்மைக்கு நடுவுல ஒரு மரமா உறுதியா நின்று அந்த மல்டிவர்ஸே பார்த்து நகர்ந்து போன்னு சொல்ற தைரியம் இருந்தா போதுங்கிறது மட்டும்தான்.
ஸோ மார்வலோட பெரிய ஈவெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேப்டன் அமெரிக்கா மூமெண்ட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம வெரைட்டி காமிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் யுவர் சீல்ஸ் ஆஃப்.